அப்பா, நீங்க டெய்லி வைஃபை யூஸ் பண்றீங்களே, வைஃபைனா என்ன நினைக்கிறீங்க? டெய்லி ஃபோனில் செல்ஃபோனில் நெட் யூஸ் பண்ணுறோம்ல, அது போல் சிக்னல் ஒன்று வருது இல்லை, அந்த சிக்னலை யூஸ் பண்ணி மற்றது நெட் பார்க்குறது தான் வைஃபை. அம்மா, நீங்க டெய்லி வைஃபை யூஸ் பண்றீங்களே? ஆமாப்பா. வைஃபைனா என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம ரவுட்டர் வச்சுக்கோம்ல வீட்டில், அதன் மூலமா நமக்கு நெட் வருது. நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வேண்டிய எல்லாமே யூடியூப் மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதில் வச்சு நான் பார்த்துக்கிறேன். அதான் வைஃபை. ஓகேம்மா. இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ் இல்ல. பட் வைஃபைனா உண்மையில என்னங்க? நம்ம எல்லாரும் டெய்லி வைஃபை யூஸ் பண்றோம். பட் நிறைய பேருக்கு வைஃபைனா ஆக்சுவலி என்னன்னு தெரியாது. இந்த வீடியோல நம்ம வைஃபைனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா கிளியர் பண்ணிடலாங்க. வைஃபைனா இன்டர்நெட் இல்லைங்க. நம்ம ரொம்ப நேரம் இந்த ரெண்டு வார்த்தையும் சேம் மீனிங்ல யூஸ் பண்றோம். பட் வைஃபையும் இன்டர்நெட்டும் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்ங்க. இன்டர்நெட்னா என்னன்னா, வேர்ல்ட்ல இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், சர்வர்ஸ், நெட்வொர்க்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு குளோபல் நெட்வொர்க்ங்க. நீங்க சிம்பிளா இமேஜின் பண்ணணும்னா ஒரு சிட்டியோட மெயின் ஹைவே நெட்வொர்க் மாதிரிங்க. ஆனா நம்ம வீட்ல இருந்து அந்த மெயின் ரோடு கனெக்ட் ஆகுற அந்த ஸ்மால் ரோடு தாங்க வைஃபை. வைஃபைனா டிவைஸை கேபிள் இல்லாம வயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ற ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜிங்க. இப்ப வீட்ல நடக்கிற செட்டப்பை இமேஜின் பண்ணுங்க. உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட்டை உங்க வீட்டுக்கு கேபிள் மூலமா கொண்டு வராங்க. அந்த கேபிள் உங்க டிவைஸோட கனெக்ட் ஆகும். அதுதாங்க ரவுட்டர். அந்த ரவுட்டர் என்ன பண்ணும்னா, இன்டர்நெட் கனெக்ஷனை வயர்லெஸ் சிக்னலா ஏருக்கு அனுப்புங்க. அந்த சிக்னல் தாங்க வைஃபை சிக்னல்னு சொல்லுறோம். இந்த சிக்னலை இமேஜின் பண்ண ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேங்க. எஃப்எம் ரேடியோ. நீங்க எல்லாரும் ரேடியோ யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க ரேடியோல ஏதோ ஒரு ஸ்டேஷன் டியூன் பண்ணும்போது வேற எங்கேயோ இருக்க ரேடியோ ஸ்டேஷன்ல யாரோ பேசுற ஒரு நியூஸோ இல்ல பிளே பண்ற ஒரு சாங்கோ உங்க ரேடியோல கேக்குங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தாங்க வைஃபையும் ஒர்க் ஆகுது. இந்த ரவுட்டர் ஒரு குட்டி ரேடியோ ஸ்டேஷன் மாறிங்க. அது சிக்னலை ஏருக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுங்க. அத உங்க போனு, லேப்டாப் எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. இல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அந்த வைஃபை சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆனா இப்போ உங்க ரூம்ல அட்லீஸ்ட் 5 to 10 வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் உங்களோட போனும் ரவுட்டரும் கண்டினியூஸா இப்ப கூட பேசிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேங்க. ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க வைஃபைக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. சில பேர் வைஃபைனா வயர்லெஸ் ஃபெடிலிட்டின்னு கூட நினைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, வைஃபைக்கு ஒரு எக்ஸ்பான்ஷனே கிடையாதுங்க. இந்த வயர்லெஸ் டெக்னாலஜியோட ஆக்சுவல் டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னா IEEE 802.11ங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. டெய்லி நம்ம வீட்ல நாம அந்த 802.11 நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியா ஏன் இந்த 802.11 ஒர்க் ஆக மாட்டேங்குது? இந்த மாதிரி பேசினா எப்படி இருக்குங்க? இங்க தாங்க வைஃபை அலையன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயர்லெஸ் டிவைசஸ், அதாவது உங்க போன், லேப்டாப், டிவிஸ், அந்த வயர்லெஸ் டிவைசஸ அது எல்லாமே ஒரு வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் மட்டும் பண்ணாம அதை வெரிஃபை பண்ணி அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, யோசிச்சு பாருங்க. உங்க போன் ஒரு பிராண்டுங்க, இந்த ரவுட்டர் ஒரு பிராண்டுங்க, உங்க லேப்டாப் ஒரு பிராண்டுங்க. பட் அது எல்லாமே வைஃபையோட கனெக்ட் ஆகுது இல்ல? அதுக்காக தாங்க. அதுக்கு தான் எல்லா டிவைஸும் சேம் வயர்லெஸ் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி சர்டிபிகேட் பண்ணுவாங்க. அப்படிதாங்க இந்த வைஃபைன்ற வார்த்தை வந்துச்சு. இது ஒரு பெரிய பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா, வைஃபைனா கேபிள் இல்லாம டிவைசஸை ரேடியோ சிக்னல் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ற ஒரு டெக்னாலஜிங்க. இப்போ நமக்கு வைஃபைனா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சிருச்சு. இப்போதாங்க அடுத்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चंस இருக்கும். ஏன் வைஃபை சில டைம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு? ஏன் இந்த ரூம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பட் அந்த ரூமுக்கு போனா ஒழுங்கா கனெக்ட் ஆக மாட்டேங்குது? வைஃபை சேனல்ஸ்னா என்ன? இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன? வயர்லெஸ் இன்ஜினியர்ஸ் எப்படி இதை டிசைட் பண்றாங்க? இந்த மாதிரி வயர்லெஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த சேனல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வயர்லெஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, I welcome you all to my channel Why Sense, where wireless start making sense.